ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ உயிராய் நேசிக்கும் உன் உறவு உன்னை கரம் பிடிக்கும். அதற்கான நேர காலம் இதோ வந்துவிட்டது. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி தானாகவே வரும். உன்னுடைய கோபத்தால், அலட்சியத்தால் அந்த உறவை தவற விட்டு விடாதே. உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது. அதை வரவேற்க நீ தயாராக இரு. இன்பமும் துன்பமும் உன் வாழ்வில் நிகழத்தான் செய்யும். எதற்கும் அச்சம் கொள்ளாதே. உன்னை படைத்தவன் நான் இருக்க பயம் எதற்கு? அனைத்தும் கடந்து போகும். நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் துணையாக. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு ஆற்றல் உண்டு. அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு அம்மனிதனை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். முடியாது என்பதை முடியும் என்று சிலர் நிகழ்த்தி காட்டிட காரணம் அந்த செயல் நிச்சயமாக நிகழும் என்பதை அவர்கள் மனதளவில் முழுமையாக நம்பி அனுபவித்து பார்ப்பதால் தான். ஆனால் மற்றவர்கள் அவர்கள் சென்ற ஆழமான நினைவுகளுக்கு, கற்பனைகளுக்கு, முயற்சிகளுக்கு செல்ல தயாராக இல்லாததே அதை முடியாது என்று சொல்ல காரணமாகிறது. உங்களிடம் உள்ள ஆற்றலை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சமடையாதீர்கள். தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மயங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையாகாது. போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். எது சரி என்று சொல்ல தெரியாதவர்கள்தான் நீ எடுக்கும் முயற்சிகளில் தவறு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கட்டெரும்பு கூட கட்டுமரத்தை கனம் பார்க்கும் தன்மேல் கொண்ட நம்பிக்கையால். காற்று கூட கரைகளை உடை தெரியும் தன்மேல் கொண்ட நம்பிக்கையால். உன்மேல் நம்பிக்கை கொண்டு முன்னே வா. கண்ணிமைக்கும் நேரத்தில் வெற்றி நிச்சயம். தன் குற்றம் மறப்பதும் பிறர் குற்றம் காண்பதுமே முட்டாள்தனத்தின் விசேஷ குணமாகும். என்னை முழுமையாக நம்பு. உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமாலையாக மாற்றி நான் காட்டுவேன். மற்றவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அதிக சிறப்பாக இயங்கும். நல்லது செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். வாழ்விலிருந்து அதிகமாக பெறுவதற்கு வாழ்க்கைக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும். ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவது என்பது சாத்தியமே இல்லை. உள்ளே வாங்கும் மூச்சு காற்றை கூட வெளியே விட்டால்தான் உயிர் வாழ முடியும். பல இன்னல்களை கடந்து விட்டோம். பல இன்னல்களோடு போராடியும் விட்டோம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில நிமிடங்கள் நமக்காக சந்தோஷம் காத்திருக்கிறது என்று இந்த நொடி உற்சாகமான உணர்வுகளோடு வாழ பழகுவோம். இன்னல்களை மீறியும் வாழ்க்கையை அழகாக்குவோம். நாம் செயல்கள் அனைத்தும் நமக்குள் தோன்றும் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. எண்ணம் தெளிவானால் எல்லாம் தெளிவாகும். பொது நலம் என்பது புல்லாங்குழல் போன்றது. சுயநலம் என்பது கால்பந்து போன்றது. இவை இரண்டுமே காற்றால் இயங்குகின்றன. ஆனால் ஒன்று முத்தமிடப்படுகிறது, மற்றொன்று உதைக்கப்படுகிறது. தான் வாங்கிய காற்றை சுயமாக வைத்துக்கொள்வதால் கால்பந்து உதைப்படுகிறது. ஆனால் தான் வாங்கிய காற்றை இசையாக புல்லாங்குழல் தருவதால் அது முத்தமிடப்படுகிறது. சுயநலமுள்ள மனிதர் புறக்கணிக்கப்படுபவர், பொதுநலமுள்ளவர் போற்றப்படுபவர். நல்ல சிந்தனை நல்ல மனிதனை உருவாக்குகிறது. ஆகையால் நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள், செயல்கள், பழக்க வழக்கங்கள், பண்பு அனைத்தையும் கவனமாக மேற்கொண்டால் வாழ்க்கை மேன்மையடையும். உன்னிடம் அன்பாக பேசினால் போதும். கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின்னர் வருத்தப்படுவாய். வருந்தாதே, தைரியமாக இரு. எல்லாம் இழந்தாலும் கலங்காதே. உன் துயரங்களைப் போக்க நான் உன் கூடவே இருக்கிறேன். நான் வெறுக்கின்ற 7 விஷயங்களை உன்னிடம் கூறவே வந்துள்ளேன். தாழ்மையில்லாமல் கர்வத்தோடு பார்க்கிற கண்கள், பொய்யை மெய்போல் பேசுகின்ற புரட்டு வாயுள்ள நாக்கு, குற்றமில்லாதவர்களை ஏமாற்றி பிழைக்கிற கைகள், கெட்டவற்றை சிந்திக்கின்ற இதயம், என்னை மதிக்காமல் தன் வழியே போகின்ற கால்கள், அபத்தமாக பிறரை பற்றி பொய் பேசுதல், ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேசுதல் ஆகியவை. இவை உங்களிடம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நீ என்றும் நீயாகவே இரு. உன் தனித்துவம் ஒன்றே உன் அடையாளம். நீ நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு வருவாய். என்னை நினைப்பது உன் வேலை. உன்னை உயர்த்துவது என் வேலை. உன்னை யார் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் அது உன் கர்மாவை கரைப்பதற்கே என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் எதையோ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு எதிரி வெளியே யாரும் இல்லை. உன்னை பின்னுக்கு தள்ளும் உன்னுடைய மனநிலைமையே ஆகும். அப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து நிம்மதி என்னும் சொல்லை மறந்து தவிக்கிறாயே. அந்த நிலையில் உன் மனதில் எழும் எண்ணங்கள் கோணலாக இருக்கும் என்பதை நீ அறிந்ததில்லை.
ஆனால் அந்த நிலையிலிருந்து சற்று வெளியே வந்தவுடனே நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் என்ற எண்ணம் உனக்கு வருகிறது. அந்த நேரத்தில் உன் மனக்கதறலை என்னால் கேட்க முடியவில்லை. என் முன்னால் அன்போடும் பக்தியோடும் வந்த குழந்தை நீ. குற்ற உணர்ச்சியில் ஏன் அப்பா எனக்கு இப்படி என்று உன் கண்ணீர் சொல்லும் சத்தமில்லா குமுறல், நீங்கள் காட்டிய நியாயங்களை என்னால் முழுவதுமாக கடைபிடிக்க முடியவில்லை என்று வேதனையடைகிறாய். இது உனக்கு சோதனையான காலம். நீ முக்கால்வாசி கடந்து விட்டாய். இன்னும் சிறிது காலம்தான். காத்திரு. உன்னை கடக்க வைப்பது என் பொறுப்பு. முந்தைய பிறவியின் கர்மவினை உன்னை பாடாய்படுத்துகிறது. அதனால்தான் இந்த அழுகை. போன பிறவியிலும் சரி, இந்த பிறவியிலும் சரி, உன்னுடன் நான் இருப்பேன். உன் உருவம் என்னால் படைக்கப்பட்டது. உன்னுள் இருக்கும் ஆன்மாவும் நான் உருவாக்கியது. நீ வெறும் பொம்மைதான். உன்னை ஆட்டி வைப்பவரும் நானே. பிறகு ஏன் கதறுகிறாய்? உன் கவலையை தூக்கி எறி. உன் கைப்பிடித்து நான் நடக்கிறேன். பிறகு ஏன் பயப்படுகிறாய்? எதற்கும் அஞ்சாதே. உன் தந்தையாக, உன் தாயாக நான் இருக்கிறேன். பாபாவினுடைய வழிமுறைகள் ஆராய்ச்சிக்கும் காரணகாரிய விளக்கத்திற்கும் அப்பாற்பட்டவை. நேரம் வரும்பொழுது பிரச்சனைகள் தீர்வு செய்யப்படும். ஆனால் அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நீ இருக்க வேண்டும். குரு சிஷ்ய உறவுக்கு மதிப்பு கொடுத்து பாபாவிடம் பொறுப்பை ஒப்படைத்து வாழ்ந்தால் மிக சிறந்த நன்மை கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சமர்த்த சாயியின் பாதங்களில் முழு மனதோடு சரணடையுங்கள். சமர்த்த சாயியின் பாதங்களில் நாம் முழு மனதோடு அவரின் அடைக்கலமும் பாதுகாப்பும் வேண்டி சரணடைந்தால் மட்டுமே போதும். அனைத்து தீக்குகளிலிருந்தும் கேடுகளிலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம். மனவீக்கத்தை கட்டுப்படுத்த அன்பினை செலவு செய்யுங்கள். பாதை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் மனம் தளராதவரை கால்கள் தளர்வதில்லை. தளராத மனம் போதும், எதையும் வென்றுவிடலாம். களைத்து போகும் வரை உழைப்பு, களைப்பு போகும் வரை உறக்கம். வாழ்வின் உன்னத வரங்கள் இவைகள். வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம், துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பி விடாதீர்கள். அவை உங்களை சுத்தப்படுத்துவதற்காக பாபா எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து அவரை சரணடைந்து பொறுமையோடு காத்திருங்கள். மற்றவர்களிடம் இருப்பவையெல்லாம் நம்மிடம் இருக்கின்றனவா என்று பார்க்கிறோமே தவிர நம்மிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இல்லை என்பதை பார்க்க தவறிவிடுகின்றோம். உலகமும் அதன் செல்வமும் உனக்காக படைக்கப்பட்டவை. ஆனால் அவை உன்னுடைய உடைமை அல்ல. நீ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு சில செல்வத்திற்கும் ஜீவன்களுக்கும் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாய். அந்த காலகட்டத்தில் அந்த செல்வங்களை அழிக்காமல், வீணாக்காமல், தவறாக பயன்படுத்தாமல் பொறுப்பாக பாதுகாத்து சேர்க்க வேண்டியவர்களிடம் சேர்க்க வேண்டியது மனிதனின் கடமை. இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை சுமைக்கிறாயே, அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே. உன்னை கரிசனத்தோடு தான் கவனித்து கொண்டிருக்கிறேன். உனது இழப்புகளை திரும்பி பார்த்தால் எனது மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் சிறிது இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கனம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள். அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும். எதற்காகவும் கவலைப்படாதே. நான் கூடவே இருக்கிறேன். எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன். இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை நினைத்து தியானம் செய்கிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகிறான். அப்படிப்பட்டவன் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் அனைத்தும் மறைந்தது. உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது. நான் என்றும் வாக்கு மீறமாட்டேன். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு. நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன். ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய்? அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது? உன்னை இந்த கோலத்திலா நான் பார்க்க வேண்டும்? என் மனம் உடைகிறது குழந்தையே. சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள். சமநிலைப்படுத்து.
பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்து சொன்னேன். ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை. நீ தாழ்ந்திருந்த போது உன்னை காப்பாற்றினேன். நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை. உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன். நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய். ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய். கவலைப்படாதே, உன்னோடுதான் நான் இருக்கிறேன். உன்னை எந்த தீமையும் தீண்டவிடாமல் நான் பார்த்து கொள்வேன். வாழ்க்கையில் இன்று உன்னை நீ நினைத்து பெருமைப்படும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை உணர்ந்தாய். அதற்காகத்தான் என் பிள்ளையான உன்னை நான் மாற்ற போராடுகிறேன். இதே போல உன்னுள் இன்னும் எழ வேண்டிய மாற்றங்கள் நிறைய இருக்கிறது. இன்று உன் மனதில் ஒரு திருப்தி அடைந்தாய் உன்னை நினைத்து. அந்த திருப்தியின் சுவாசத்தை நுகர்ந்து அந்த வாழ்க்கை என்னும் தென்றலின் உண்மையான ஸ்பரிசத்தை நீ கண்டு கொண்டாயல்லவா? இனிமேல் அந்த சுவாசத்தை உன்னுள் நுகரவே நான் மேலும் நிறைய புரிதல்களை ஏற்படுத்த இன்னும் நிறைய நிகழ்வுகளை நடத்தப் போகின்றேன். அதனால் இனிமேல் உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் புரிந்து அனுசரித்து கொண்டு எல்லோருடனும் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற உன் ஆசை நிறைவேறப் போகின்றது. உன் அப்பா இருக்கிறேன் சாய் என்ற சொல் உன்னிடத்தில் தோன்றும்போது உன் உடம்பு சிலிர்க்கின்றது. நீ நினைக்கும் ஒவ்வொரு முறையும் ஆத்மார்த்தமான அன்புடன் நினைக்கின்றாய். இதுதான் நீ என்னிடம் கேட்கும் கேள்விக்கு பதில். உன் அன்பும் பக்தியும் விசுவாசமும் உண்மையானது, தூய்மையானது. அதற்கு விலை மதிப்பை கூறி எவற்றாலும் ஈடு கட்ட முடியாது. என் மகன் என் மகள் சிரித்தால்தான் எனக்கு மன நிறைவு. உங்கள் சிரிப்பிலேயே என் மனதின் சந்தோஷம் அடைகிறது. உனக்காக எப்போதும் நான் என்ற உன் சாய்தேவாயிருப்பேன். பயப்படாதே, கலங்காதே. உன் வாழ்க்கையை நினைத்து நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிரான குழந்தை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும். உன்னை புத்துணர்வு படுத்து. நான் ஒரு முறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன். சொன்னது சொன்னதுதான். நீ ஜெயிப்பாய். உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒரு முறை சொன்னேன். அதையே மீண்டும் சொல்வேனே தவிர மாற்றி சொல்ல மாட்டேன். நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை புரிந்து கொள். பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணிவிடாதே. சோம்பலுள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது. எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் அக்கம் பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்தி கொள்ள அமைதி காப்பதே பொறுமை. நான் என் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற காவலாளி. அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன். என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. கட்டுக்குள்ளடங்காத மனம் கடவுளிடம் ஒன்றுபடாது. பிறவியும் தவிர்க்க முடியாதாகிவிடும். நாம் கடவுளை காண்பதை எந்த மாயை தடுக்கின்றதோ அந்த மாயையின் சக்தியை உணர்ந்து கொள். இந்த உலகில் நான் நீ மட்டுமின்றி எவை எவை உண்டோ அவை அனைத்தும் கடவுளின் அம்சமே. ஈயானது நல்லது கெட்டது என அனைத்திலும் போய் அமரும். ஆனால் தீயை கண்டால் பறந்துவிடும். அதுபோலவே மனிதன் தன்னிடமுள்ள எல்லா ஆசைகளிலும் மூழ்கிறான். ஆனால் தெய்வீகத்தை காணும்போதோ வேறு பக்கம் திரும்பி விடுகிறான். மாயை அவன் மனதை ஆள்கிறது. மாயையை அழிக்க மனதை மகேசனிடம் மண்டியிட செய்யுங்கள். சாய் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டாலே நம்முள் அன்பு தானாக வந்து விடுகிறது. அன்பு நம்மிடம் பெருகும் பொழுது எல்லாமே நமக்கு தானாகவே கிடைத்துவிடும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.